வணக்கம். ஜிகேஎஸ்வி ரவிச்சந்திரன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐடி இண்டஸ்ட்ரி. இந்த உலகத்தில் எந்த கம்பெனியும் எந்த இண்டஸ்ட்ரியும் லே ஆஃப் ரீஹையரிங் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணதே கிடையாது. அதனால் இது அந்த பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளில் நடக்கிற ஒரு நார்மல் ஆக்டிவிட்டிஸ். இதில் நாம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறது உண்மை. ரெண்டாவது வெளி உலகத்தில் என்ன மாற்றம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கணிக்காமல் மிஸ் பண்ணுது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளும் ஸ்டார்ட் அப்புகள் நிறைய டெக்னாலஜி ரீதியாக அவங்களும் உள்ளூர் மக்களை படிக்க வச்சு டெவலப்மெண்ட் பண்ணாங்க கடந்த 10 வருஷமாக. அதனால் ஏற்பட்டது இங்கே ஓவர் சப்ளை ஆகிப்போச்சு. பட் மற்ற நாடுகளில் நம்மளை விட தரமான கேண்டிடேட் கம்மி சம்பளத்தில் கிடைக்கிறாங்க. அதனால் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் குளோபல் ஆப்ரேஷன்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு குளோபலாக ஆளுங்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்த உண்மை. அதே மாதிரி மூணாவது நடந்த தப்பு என்னன்னா, பசங்களை எல்லாரையும் ஐடி ஃபீல்டு பக்கம் திசை திருப்பி விட்டுனா அது மட்டும்தான் சம்பளம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஆலோசனை வழங்கியது இந்த சோஷியல் மீடியாக்கள். ஸோ அதனால் ஐடி ஃபீல்டு ஏஐயினால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. வேணும்னா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, 20% பாதிப்பு இருக்குது. பட் இவங்க காட்டின தவறான கைட்லைன்ஸு, இவங்க தவறான எதிர்காலத்தை கணிக்க தவறிய தவறுகள், இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக ஏஐயை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.